காலை போஜனம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. யூஸ்வலாக நமக்கு கஞ்சின்னு சொன்னாலே நோம்பு கஞ்சியும் சத்து மாவு கஞ்சியும் தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 250 கிராம் கருப்பு கவுனி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, 2 கப் தேங்காய் பால், தண்ணி 5 கப், உப்பு தேவையான அளவு. வாங்க கஞ்சி எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 250 கிராம் கருப்பு கவுனி அரிசியை முதல் நாள் நைட்டே கழுவி ஊற வச்சுக்கலாம். எட்டு மணி நேரம் ஆயாச்சு. ஊற வச்ச அரிசியை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்ஸில் அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சுட்டு கொரன்னு இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது கஞ்சி செய்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10 பல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம அரைச்சு வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இப்போது அரிசி சேர்த்தோன்னே கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால விடாமல் இது மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். இப்போது அரிசியை போட்டோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே குக்கரை மூடி ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ப்ரெஷர் வந்துருச்சு. வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்து ப்ரெஷரும் போயாச்சு. குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இது மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கஞ்சியில் தேங்காய் பால் ஊற்றுறதுக்காக இந்த அரை மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றுறதால யூஸ்வலாக இருக்க கஞ்சியை விட இது டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பியும் குடிப்பாங்க. இந்த கஞ்சியை 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே சத்தான ஒரு கஞ்சி குடிக்கிறப்போ இது மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.